கைஸ், நான் உங்கள் மாதேஷ். இது 30 டே சேலஞ்ச் ஆஃப் புஷ்அப்பில் டே 11. இன்றைக்கும் லேட்டாக தான் இருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு டீ குடிச்சிட்டு இருக்குள்ள வந்துட்டான் இவன். இவனுக்கு பிஸ்கெட் போட்டுட்டு இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ண கிளம்பிட்டேன் பீச்சுக்கு. ஸோ இன்றைக்கி சண்டே, அதனால் மார்னிங்கே நான் ரன்னிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டேன். ரவுண்டு ஓடலான்னு வந்தேன். பட் என்னால் 4 ரவுண்டுக்கு மேலே ஓடவே முடியல. ஸோ அதை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அங்கேயே நான் புஷ்அப் போடலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ நானும் புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே சூரியன் ரைஸ் ஆகிட்டான். ஸோ நானும் விறுவிறுன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டே கிரிக்கெட் விளாட்லான்னு கூப்பிட்டாங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்தா 3 பேர் தவிர ஆளே காணோம். புஷ்அப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பக்குள்ள ஒரு ஆமை இருந்துச்சு. ஸோ அதுக்கு வணக்கத்தை போட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பூனைக்குட்டி குட்டி நாய் பார்க்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறா. ஸோ நானும் எங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகக்குள்ள ஒரு ஐஸ் வச்சு ஜூஸ் வாங்கி தரேன்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டா. ஸோ அங்கே போய் பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்டாக குட்டிடாக எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டாங்க போல. நான் போயிட்டு நம்ம ராக்கியை பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா லஞ்சுக்கு ஒரு பொடி இன்னைக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதோட ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேகெல்லாம் சுற்றி வளைச்சிடுச்சு. அப்போ அடித்த காற்றுல ஏங்க மழை காற்று வீசுது இங்கே வாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே கீழே போய் பார்த்தா பூனைக்குட்டி அம்மா கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யக்குள்ளேயே என்ன படிக்க வைக்கிறேன்னு கேட்க மண்டையில் 2 கொட்டு போட அழுவினே படிக்கிறா. நான் போய் கிட்ட போய் வெறுப்பேற்றினா என்ன அடிக்க வந்துட்டா. அப்புறம் நைட்டே வீட்டுக்கு வந்துட்டா. இவன் சும்மா இல்லாமல் எல்லாரையும் கடிச்சுனே இருக்கான். ஒரு குச்சி எடுத்து மிரட்டினது தான் தலைவன் அமைதியாயிட்டான். இதோட இனி நல்லா முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.